வணக்கம். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இந்தியா 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. இதற்காக சுப்மன் கில் தலைமையிலான 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணியின் ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காயம் காரணமாக ரிஷப் பண்ட் ஸ்குவாடில் இடம்பெறவில்லை. எனவே துணை கேப்டன் பொறுப்பு ரவீந்திர ஜடேஜாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஸ்குவாடில் இடம்பெற்றிருந்த கருண் நாயர், ஆகாஷ் தீப், அபிமன்யு ஈஸ்வரன் உள்ளிட்டோருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அக்சர் பட்டேல் அணிக்கு திரும்பி இருக்கிறார். காயத்திலிருந்து மீண்டும் நிதிஷ்குமார் ரெட்டியும் அணிக்கு திரும்பியுள்ளார். சர்ஃப்ராஸ் கானுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய சுப்மன் கில் மீண்டும் இந்திய அணியின் கேப்டனாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். SSV ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்சன், தேவ்தத் படிக்கல் உள்ளிட்டோருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று துருஜுரல், நாராயண் ஜெகதீஷன் உள்ளிட்டவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் தமிழக வீரர்கள் 3 பேருக்கு இந்த அணியில் வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, சுழற்பந்து வீச்சில் பார்த்தோம்னால் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பவுலிங்கை பொறுத்தவரை ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, குல்தீப் யாதவ் உள்ளிட்டோருக்கும் இந்த வாய்ப்பானது அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை இங்கிலாந்திற்கு எதிரான போட்டியில் சிறப்பாக செயல்படாத கருண் நாயர் உள்ளிட்டோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் சாய் சுதர்சனுக்கு இந்த வாய்ப்பு மீண்டும் வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பேட்டிங்கை பொறுத்தவரை இளம்படை மீண்டும் களம் காண இருக்கிறது. ஆனால் பவுலிங்கை பொறுத்தவரை பார்த்தோமேனால் ஒரு சில மூத்த வீரர்களும் அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதில் ஜஸ்பிரீத் பும்ரா, அதே போன்று ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ் உள்ளிட்ட மூத்த வீரர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இந்த 2 போட்டிகள் கொண்ட தொடரை வெற்றி பெறக்கூடிய முனைப்பில் இந்திய அணி களம் காண இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான அணி தற்பொழுது துபாயில் நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.